வணக்கம் நண்பர்களே. இதில் பாருங்கள், இவற்றுள் எது பெரியது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்கோம். இந்த மாடலில் அவங்க டிஎன்பிஎஸ்சிலையும் ஒரு முறை கொஷின் கேட்டிருக்காங்க, டெட்லேயும் கேட்டிருக்காங்க. ஒன்று இந்த மாதிரி எது பெரியதுன்னு கேட்கலாம், இல்லாட்டி இதே கொஷின் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா இந்த நாலுத்தையும் கொடுத்துட்டு இதை ஏறு வரிசையில் எழுதவும் இல்லாட்டி இறங்கு வரிசையில் எழுதவும் அப்படின்னு கொஷின் கேட்கலாம். எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் பெரியது சின்னதோ இல்லை ஏறு வரிசை இறங்கு வரிசையோ எது ஒன்றுத்தையுமே எழுத முடியும். இதில் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஒன்றுமே இல்லை பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு இந்த உள்ளே இருக்கிற நம்பர் என்ன இருக்குது? 5. அடுத்ததாக இந்த ஆர்ம்ஸ்னால் இந்த ரூட் ஆஃப்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதை தான் என்னென்னு சொல்லுவோம்னா ஆர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஆர்ம்ஸுக்குள்ளாடி இருக்கக்கூடிய நம்பர் ரெண்டுத்தையும் பெருக்கிக்கோங்க. எத்தனை ரூட் இருக்கோ, ஒன்று இருந்தால் அந்த நம்பர் அப்படியே எழுதிக்கலாம், 2 3 இருக்குன்னா எல்லாத்தையும் பெருக்கணும். அந்த ஆர்ம்ஸுக்குள்ளாடி இருக்கிற நம்பர் 3 6, அப்போ 5 பவர் 6. இது ஃபஸ்ட்டு. அடுத்து இந்த மாதிரி பாருங்கள், உள்ளே இருக்கிற நம்பர் என்ன இருக்குது அப்படின்னா 7. அடுத்ததாக இந்த ஆர்ம்ஸுக்குள்ளே இருக்கிற நம்பர் 3 12. ஆர்ம்ஸில் என்ன இருக்கோ அதை பெருக்கணும். சரியா? இங்கே வருவோம் 3. இந்த ஆர்ம்ஸில் இருக்கிற நம்பர், இங்கே ஆர்ம்ஸில் எதுவுமே நம்பர் இல்லையே சார் அப்படின்னா, எதுவுமே நம்பர் இல்லாமல் வெறும் ரூட்னு இருக்குது அப்படின்னா 2 இருக்குன்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் ரூட்னு இருக்குன்னா என்ன அர்த்தம்? 2 இருக்குன்ட்டு. அப்போ இங்கேயும் 2 இங்கேயும் 2, ஸோ 2 4. நீங்கள் எதுவுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம் எடுத்துக்க போகிறீங்க. கிடையாது. ரூட் அந்த ஆர்ம்ஸுக்குள்ளாடி 1 வரவே வராது. ஸோ எதுவுமே இல்லாமல் இருக்குன்னா 2 இருக்குன்னு அர்த்தம். 3 பவர் 4. இங்கே பாருங்கள் 2. அடுத்து இந்த ஆர்ம்ஸ் 3 2 6. இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? ஸோ உள்ளே இருக்கிற பேஸ் நம்பரை எழுதிட்டு பவரில் அந்த ஆர்ம்ஸில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போது பவரில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எது எதுன்னு பாருங்கள். 6 12 4 6. கரெக்டாக? இதுக்கெல்லாம் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 6 12 4 எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? 12. நம்ம ஆல்ரெடி எல்சிஎம்லாம் நமக்கு நல்லாவே எடுக்க தெரியும், ஆல்ரெடி அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ எல்சிஎம் 12. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பேஸ் அப்படியே வச்சுக்கோங்க. பவரில் இங்கே என்ன இருக்குது? 6. எல்சிஎம் என்ன சொல்லியிருக்கோம்? 12. இந்த 6 எந்த நம்பரால் பெருக்குனா 12 வரும்னு பாருங்கள். 6 எதால் பெருக்குனா 12 வரும்? 2ஆல். 6 12, அப்போ 5 ஸ்கொயர். அப்போ 5 பவர் 2 அப்படின்னா 25. ஸோ இதோட வேல்யூ இப்போ நம்ம என்னென்னு மைண்டில் வச்சுக்கிறோம் அப்படின்னா 25. ரைட்டா? இங்கே வாங்க, 7ன்னு இருக்குது. 7 பவர் ஏற்கனவே என்ன இருக்குது? 12 இருக்குது. 12 எதால் பெருக்குனா 12 வரும், ஏன்னா எல்சிஎம் 12. 1ஆல் பெருக்குனா அப்போ 7 பவர் 1. 7 பவர் 1னா 7. ஸோ இதோட வேல்யூ 7. அடுத்தது 3 பவர் 4. 4 எதால் பெருக்குனா 12 வரும்? 3ஆல். 4 3 12, அப்போ 3 பவர் 3. 3 பவர் 3 அப்படின்னா 27. ஸோ இதோட வேல்யூ 27. அடுத்து 2 பவர் 6. 2 6. 6 எதால் பெருக்குனா 12 வரும்? 6 12, அப்போ 2 பவர் 2. 2 பவர் 2னா 4. ஸோ இதோட வேல்யூ 4. நான் சொல்லியிருக்கிறது புரியுதான்னு பாருங்கம்மா. ஸோ ஃபஸ்ட் நம்பர் 25, ரெண்டாவது நம்பர் 7, மூணாவது நம்பர் 27, நாலாவது நம்பர் 4. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எது பெருசுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சொல்லலாம் பார்க்கலாம். இதில் எது பெருசு? 25 7 27 4. இதில் பெருசு எது? 27 தான் பெருசு. அப்போ 27னா மூணாவது வேல்யூ ரூட் ஆஃப் 3 அப்படிங்கிறது தான் பெருசு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. புரியுதுங்களா? ஸோ அவங்க ரூட்டில் கொடுக்கறத இந்த மாதிரி மாற்ற தெரிஞ்சதுன்னா முடிஞ்சிடுச்சு. மீண்டும் கூட ஒரு வாட்டி ஒரு ரீகால் பண்ணுறேன் பாருங்கள். ஏன்னா ஆல்ரெடி இப்போவே புரிஞ்சிட்ருக்கு உங்களுக்கு, ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் கிடையாது. இந்த 5 பவரில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். 3 6. நீங்கள் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தனித்தனியாக எழுதினேன். நீங்கள் அங்கே எழுதாமையே கூட இந்த பவர் அப்படியே எழுதிட்டே வரலாம். இங்கே 3 6, இங்கே பார்த்தீங்கன்னா 3 12, இந்த இடத்துல 2 4, இங்கே 3 2 6. அப்போ 6 12 4 6 எல்சிஎம் எடுத்தோன்னா 12 வருது. ஸோ எதால் பெருக்குனா 12 வருமோ இந்த ஆர்ம்ஸில் இருக்கிறதெல்லாம் அதை இங்கே பவரில் போட்டுங்க. 6 2 12, அப்போ 5 ஸ்கொயர் 25. இங்கே 5 ஸ்கொயர் 25. 7 இங்கே ஆல்ரெடி 12 வந்துடுச்சு. 12 1 12, அப்போ இதோட வேல்யூ 7 பவர் 1 7. இங்கே 4, அப்போ 4 3 12, பவரில் 3 3 க்யூப் 27. நீங்கள் 3 பவர் 3 போட்டு 3 9ன்னு போட்டு போகிறீங்க. 3 பவர் 3னா 3 × 3 × 3 27. இங்கே 6 வந்துடுச்சு. 6 2 12, 2 பவர் 2 4. இப்போ என்ன ஈஸியாக இருக்கும் பாருங்கள், முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அப்போ இதில் எது பெருசுன்னா 27 தான் பெருசு. சரி, ஓகே. எனக்கு ஒரு கொஷின். சப்போஸ் இதை ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அப்போ எப்படி எழுதிருப்பீங்க? இதே வேலை தான். ஏறு வரிசைனா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர். அப்போ என்ன வந்திருக்கும்? இந்த 4 தான் இதில் சின்ன நம்பர். ஸோ 4th ஆப்ஷன் ஃபஸ்ட்டு வரும். அடுத்தது 7 அதுக்கு அடுத்தது. ஸோ 2வது ஆப்ஷன் அடுத்தது வரும். 7க்கு அடுத்து 25. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அடுத்தது. 27 தான் பெருசு. ஸோ 3வது ஆப்ஷன் லாஸ்ட்டு. இது ஏறு வரிசை.
இறங்கு வரிசை கேட்டிருந்தாங்கன்னா அப்படியே மாற்றி எழுத போகிறோம். ஸோ எந்த மாதிரி கேட்டாலும் உங்களால் இப்போ ஈஸியாக பண்ணுற முடியும் பாருங்கள். டிஆர்பி ஆகட்டும், டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், இந்த மாடலில் அவங்க கேட்குறது கொஞ்சம் அதிகப்படியாக கேட்கணும், உங்களுக்கு குழப்பறது மாதிரி அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த மாடலில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? தேங்க்யூ.